அத்தியாயம் 2. அக்னி ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கும் செரிமான தீ. ஆயுர்வேத ஊட்டச்சத்தின் மிக மையமாக அக்னி எனும் கோட்பாடு விளங்குகிறது. அக்னி என்பது நமது செரிமான தீயை குறிக்கிறது. அதாவது நமக்கு இயல்பாகவே அமைந்திருக்கும் செரிமான திறனை குறிக்கிறது. நாம் உண்ணும் உணவை உடலுக்கு தேவையான இன்றியமையாத ஊட்டச்சத்தாகவோ அல்லது நச்சுத்தன்மை வாய்ந்த கழிவாகவோ மாற்றுவது இந்த செரிமான தீயே ஆகும். இந்த அக்னி மிக சிறப்பாக செயல்படும்போது அது உடலுக்குள் ஓஜஸ் எனப்படும் ஒரு இன்றியமையாத சத்தை உருவாக்குகிறது. இந்த ஓஜஸ் நமது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது. இதன் மூலம் நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. மாறாக இந்த அக்னி பலவீனமடையும் போது ஆமம் எனப்படும் நச்சு பொருட்கள் உடலில் குவிய தொடங்குகின்றன. உடலுக்குள் புற்றுநோய் செழித்து வளர்வதற்கு ஏற்ற சூழலை உருவாக்குவது இந்த ஆமம் எனும் நச்சு பொருளே ஆகும். நவீன அறிவியலும் இந்த உண்மையை உறுதிப்படுத்துகிறது. பலவீனமடைந்த செரிமான மண்டலமானது நாள்பட்ட வீக்கம், அதாவது குரானிக் இன்ஃப்ளமேஷன், ஆக்சிஜனேற்ற அழுத்தம், அதாவது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு திறன் போன்ற பல்வேறு உள்ளுறுப்பு சார்ந்த சிக்கல்களுக்கு வழிவகுக்கிறது. இக்காரணிகள் அனைத்தையும் புற்றுநோய்க்கான முதன்மை காரணங்களாக அறிவியல் அடையாளம் காட்டுகிறது. நாள்பட்ட செரிமான பிரச்சனைகளால் அவதிப்படும் நபர்களுக்கு புற்றுநோய் ஏற்படும் அபாயம் கணிசமாக, அதாவது 40 முதல் 60% வரை அதிகமாக இருப்பதாக ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. ஆயுர்வேதத்தின்படி அக்னி 4 தனித்துவமான வடிவங்களில் வெளிப்படுகிறது. முதலாவது சம அக்னி. இது சீரான மற்றும் சமச்சீரான செரிமான திறனை குறிக்கிறது. இரண்டாவது மந்த அக்னி. இது பலவீனமான அல்லது குறைபாடுள்ள செரிமான திறனை குறிக்கிறது. இந்நிலையானது செரிமான மின்மை மற்றும் வயிறு உப்புசம் போன்ற சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களில் சுமார் 70% பேரிடம் இந்த மந்த அக்னி நிலை காணப்படுவதாக ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. எனவே இஞ்சி, மிளகு மற்றும் சீரகம் போன்ற நறுமண பொருட்களை பயன்படுத்தி செரிமான திறனை வலுப்படுத்துவது மிகவும் அவசியமாகும். மூன்றாவது தீக்ஷண அக்னி. இது மிக தீவிரமான செரிமான திறனை குறிக்கிறது. இந்நிலையானது அதீத பசி மற்றும் அமிலத்தன்மை போன்ற சிக்கல்களுக்கு வழிவகுக்கிறது. நான்காவது விஷம அக்னி. இது சீரற்ற செரிமான திறனை குறிக்கிறது. சில நேரங்களில் செரிமானம் சிறப்பாக நடைபெறும், வேறு சில நேரங்களில் அது முறையாக நடைபெறாது. புற்றுநோயை தடுப்பதற்கு நாம் முதலில் நமது அக்னியை வலுப்படுத்த வேண்டும். அக்னியை முறையாக பராமரிப்பதே ஆரோக்கியமான வாழ்வை நோக்கிய முதல் படியாகும்.